வெள்ளூர் சாம்பியன் டெஸ்டோடைய 9வது டெஸ்ட் செகண்ட் ரவுண்டில் வந்து நம்ம நிற்கிறோம். இந்த டெஸ்ட் எக்கனாமிக்ஸ் மற்றும் ஐஎன்எம் மட்டுமே டெஸ்ட், வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, ஜஸ்ட் எக்கனாமிக்ஸ் மட்டும்தான் இருக்கும்போது மற்றும் ஐஎன்எம் மட்டும்தான் இருக்கும்போது வேற எதுவும் இல்லை. அதனால ரொம்ப சின்ன தேர்வு தான். ஓகேங்களா, 55 கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா, 1 ஹவரே ரொம்ப அதிகம் தான். இந்த மேக்ஸ் எதுவும் இல்லை, 1 ஹவர் அதிகம் தான். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே முடிச்சிடலாம். குரூப் 4 மாதிரியான கேள்விகள் தானே. ஓகேங்களா, அப்போ இதில் எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் செட்டில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐஎன்எம் இருக்குது. ஓகேதா, ஃபர்ஸ்ட் செட்டில் வந்து ஒரு 30-35 கேள்விகள் ஐஎன்எம் இருக்குது. ஐஎன்எம்ல கிட்டத்தட்ட நம்ம இந்த காந்தியன் பீரியட் தான் வந்திருக்கீங்க நினைக்கிறேன். டாபிக் வைஸ் பார்க்கும்போது தமிழ்நாடு மூவ்மெண்ட் சம்மந்தமாக இருக்குது, சுதேசி மூவ்மெண்ட்டு, அப்புறம் காந்தியை பற்றி இருக்குது, அப்புறம் குரோனாலஜிக்கல் ஆர்டர், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேதா, போன தடவை கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் மாறிட்டுன்னு சொல்லியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கொஸ்டினை மாற்றி திருப்பி போன டெஸ்ட் அப்லோடு பண்ணிட்டோம். யாராவது அதை புது பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தால் டவுன்லோடு பண்ணிக்கோங்க. சரிங்களா, இதே மாதிரி உங்களுக்கு இந்த டெஸ்ட்டில் அடுத்த ஒரு கேள்விகள் வந்து 25 கேள்விகள் வந்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் இருக்கும். ஓகே, எக்கனாமிக்ஸ் லாஸ்ட் டாபிக் நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸ்கீம் சம்பந்தமாக, சோஷியல் இஷ்யூஸ் சம்பந்தமாக இருக்கும். ஓகேங்களா, கடைசி பேஜில் எப்பவும் போல ஆன்சர் கீ இருக்கும். ஓகேங்களா, ஆன்சர் கீயை பார்த்துக்கோங்க. அடுத்த இதுக்குரிய டிஸ்கஷன் வீடியோ அடுத்தடுத்த நாட்களில் வெளியாகும். அதுக்கடுத்த டெஸ்ட் அடுத்த வாரங்களில் வெளியாகும். ஓகேங்களா, அப்போ புதிதாக பிறக்கக்கூடிய இந்த நியூ இயரை நீங்கள் நல்லபடியாக அடுத்த வருடத்தில் அரசு வேலையோட தான் என்னுடைய வாழ்க்கையை வந்து முடிப்பேன் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு லட்சியத்தோட இந்த தேர்வை வந்து எதிர்கொள்ளுங்க. கண்டிப்பாக வெற்றி கிட்டும். ஓகேதா, தேங்க்யூ.